வெல்கம் டு குஷிமாம் சேனல். மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கிச்சன் ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கிச்சன் ப்ராடக்டோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபில்டர் காஃபி மேக்கர் தாங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இதெல்லாம் அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் இருந்தேன். ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தாங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு, ப்ரைஸு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மீஷோவில் போய் சர்ச் பண்ண சொல்ல பார்த்துருந்தேன். குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. நான் எதிர்பார்க்குறேன் இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து அந்த கண்ணாடி பவுல் தாங்க ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வந்து இது ஆட் டு கார்ட் தான் கொடுத்து வச்சுருந்தேன். ப்ரைஸ் கம்மியானதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கம்மியானதுமே வாங்கின ஒரு பொருள் தான் இது. பர்சனலாக எனக்கு எல்லாத்தையும் விட இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதோட மாடல் வந்து லீஃப் மாடலில் வந்து அந்த பவுல் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குது. அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்ம அழகாக சூப்பராக இருக்குங்க. இது கையில் வந்து வச்சுட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இதில் வச்சும் கொடுக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதில் கட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ வீடியோ பர்பஸ் கூட இந்த ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக லுக்காக. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஊத்தாப்போ பேன் தாங்க. இது வந்து லோக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். பட் வந்து ரொம்ப காசு கம்மியாக மீஷோவில் வந்து இருந்தது. சரி இதில் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டின்னு தாங்க இதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து 4 போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஸோ 4த்துலேயும் வந்து டக்குன்னு வந்து ஊற்றி செய்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நான்ஸ்டிக்லாம் கிடையாதுங்க. இது ஒரு லைட் வெயிட்டான ஒரு இரும்பு மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து இந்த நான்ஸ்டிக்கி கோட்டிங் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஊத்தாப்பம் எடுக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரப்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஓகே தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து இது வந்து ரொம்ப நாளாக வந்து நான் பார்த்து வச்சுருந்தேங்க. இது வந்து எப்போ காம்போவில் வரும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி மீஷோலேருந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன். செம்மையாக நல்லா யூஸ் பண்ணிட்டேங்க. ஸோ அது யூஸ் பண்ணி வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து காம்போவில் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி வாங்கினது தாங்க இந்த வெஜிடபிள் கட்டர் வந்து. ஒன்று வந்து பெருசு சின்னது அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸும் வந்து செம்ம கம்மிங்க. ஆனால் குவாலிட்டி செம்ம சூப்பர்னே நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்பிளாக இல்லை வெங்காயம் கலராக என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த ப்ளூ கலர், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஒரு 2 ஆப்ஷனுங்க. இன்னொன்று வந்து வெஜிடபிள் கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சப்பாத்தி மாவும் வந்து நம்ம பிசைகிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 பிளேடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம ஷார்ப்பாக நல்லா சூப்பராக இருக்குது. டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியில் போகணும், டக்குன்னு வந்து வெஜிடபிள் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா கூட டக்குன்னு வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு வேணுனாலும் பெருசு யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்னதுக்கும் வந்து அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி மாவு வந்து பிசைகிற மாதிரி. ஸோ சின்னதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்னது வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது சின்னதாக. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த 2 ப்ராடக்ட்டுமே. குவாலிட்டி வைஸ் வந்து இதில் எதையுமே குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு செம்ம சூப்பர் தாங்க நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்க்ரீன் தாங்க. இது வந்து கடந்த ஒரு 3 மாதமாக நான் ஆட் டு கார்ட்டில் தான் கொடுத்து வச்சுருந்தேன். இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான். ஸோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருந்தேன். நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினதுக்கு ரீசன் வந்து அந்த ஹார்ட் மாடல் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. 4 கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இந்த லைட் பிங்க் வந்து பிடிச்சிருந்ததுனால லைட் பிங்க் வந்து நான் வாங்கிட்டேன். என்னுடைய வீட்டோடைய அந்த வால் கலர் வந்து ஒயிட். ஸோ அதனால் இந்த பிங்க் போட்டால் கொஞ்சம் தூக்கலாக காட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டதுக்கப்புறம் நல்லா லுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அது மேலே வந்து அந்த மணி பிளான்ட் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இன்னும் சீரியஸ்லி பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக லுக்காக இருந்தது. அந்த ஃப்ளோரில் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து படவில்லைங்க, நல்லா கரெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா ஒரு மாதிரி தூக்குற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் அந்த ஹார்ட்லாம் பார்க்கறதுக்கு அழகாக தள்ளி நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது 100க்குள்ளே தாங்க இந்த ப்ரைஸு, ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து
ட்ரை ஃப்ரூட்ஸ் கட்டர் தாங்க வாங்கியிருந்தேன். நான் ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணணும்னா மோஸ்ட்லி வந்து கத்தியில் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த பாதாம்லாம் வந்து கட் பண்ணுவேன். ஸோ அதை கட் பண்ணும்போது அந்த பாதாம் கட் பண்ணுறோன்னு சொல்லி என் விரல தான் அதிகமாக கட் பண்ணது உண்டு. சரி இது ஒன்று வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்லா டைட்டான ஒரு குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன். அடியில் வந்து கிராஸாக ஒரு 4 பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பாதாம் இல்லைன்னா பிஸ்தா முந்திரி ஸோ இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு ஸோ இந்த க்ரீன் கலர் மேலே இருக்க அந்த மூடியை போட்டுட்டு நல்லா வந்து ரொட்டேட் பண்ணோம்னா குட்டி குட்டியாக வந்து நம்மளுக்கு அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்கும். சீரியஸ்லி இதுவும் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த ப்ராடக்ட்டுமாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து இந்த கிட்டி வந்து கேட்டு பார்த்தேங்க. இந்த மாடலில் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஆன்லைன்லேயும் இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அந்த மாடலாக இருக்கட்டும் அந்த குவாலிட்டி வைஸு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ப்ரைஸும் வந்து கம்மி தான். அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக பார்த்து வச்சு நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே வந்து என்னங்க ஆட் டு கார்டு கொடுத்து வச்சுருந்து இவ்வளோ பொருளாக வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பார்த்து வச்சு ஒன்று ஒன்றா நேரம் வரும்போது தாங்க வாங்கினது. எல்லாமே ஒரே மாதத்தில் எதுவுமே நான் வாங்கலை. அந்தந்த மாதத்துக்கு என்னால் முடிஞ்சப்போ வாங்கி சேர்த்து வச்ச பொருள் தான். மொத்தமாக வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பீங்கான் செட்டு தாங்க. இது வந்து செம்மையாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பீங்கான்றதுனால இதை பிரிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து பேக் பண்ணி அந்த தர்மாக்கோல்ல வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த பீங்கான் கப் வந்து இந்த 3 செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் வந்து செம சூப்பராக நல்லா இருக்குது. எனக்கு அந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டபுள் கலர் ஒயிட் வித் ப்ளூ செம சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபோட்டோவில் பார்க்க சொல்ல கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் என் கைக்கு வர சொல்ல கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஆனால் வீடியோவில் பார்க்க சொல்ல கொஞ்சம் டார்க்னஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. செம சூப்பராக இருக்குது. இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும் சரி ஸ்நாக்ஸு ஸோ ஏதாச்சும் வீடியோ பர்பஸ் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்காக தான் இதை வந்து வாங்கினேன். குவாலிட்டியான செம குவாலிட்டிங்க. செம வெயிட்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டேமேஜ் ஆகி வருமோன்னு நினச்சேன். பட் நல்லா சேஃபாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ப்ரைஸும் வந்து அதுலேயே இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து இந்த கிளாஸ் ஜெக்கு தாங்க. இந்த கிளாஸ் ஜெக் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் லாங் வீடியோலாம் ஒரு வாட்டி போடலாமான்னு தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கிளாஸ் ஜெக்கோடைய ப்ரைஸ் வந்து 288ங்க. இதுவும் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியான வந்து இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்து பார்த்தேன். சீரியஸ்லி செம ஒர்த்துனே சொல்லலாங்க. அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் மாடலாக இருக்கட்டும் எல்லாமே செம சூப்பராக இருக்குங்க. மேலே மட்டும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அது வந்து ஓகே தாங்க. பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் கண்ணாடி அந்த ஹேண்டில் இருக்கட்டும் அந்த பாட்டில் வரைக்கும் செம சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒர்த்துனே சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த பொருள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கினது ஒன்று. வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிளாஸோட செக்கோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தாங்க வாங்கினேன். ஆனால் அந்த பிக்சரில் பார்க்க சொல்ல சீரியஸாக எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்டும் நல்லா தீர்த்துட்டாங்க. இதுக்கு நம்ம லோக்கல் ஷாப்லேயே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிக்சரில் பார்க்க சொல்ல என்னமோ அந்த பொருளுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் வாங்கி என் கைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இதை பார்த்ததுமே எனக்கு அப்படியே என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப குட்டியோண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இதோட ப்ரைஸும் வந்து 600க்குள்ளே தாங்க வந்து இருக்குது. ரொம்ப குட்டியோண்டா இருக்குங்க. இதில் வந்து ஒரு 4 என்ன சொல்கிறது ஒரே ஒரு இந்த 4 பொருள் வச்சு வேக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 இந்த ஸ்டீமர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஸ்டீமருங்க இது. ரொம்ப குட்டியோண்டா க்ரீன் ஷெஃப் அந்த பிராண்டில் தான் வாங்கினது. ரொம்ப குட்டியாக இருக்குது. என்ன சொல்கிறது ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லலாம். அடியில் வந்து தண்ணி வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஏதாச்சும் வெஜிடபிளாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து 2ஆக உடச்சி தான் வச்சு யூஸ் பண்ணி வேக வைக்க முடியும். இதே 2 தடவை வந்து இது பண்ண முடியும் போல். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தாங்க. அடியில் இருக்க பாட்டும் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ரசம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த லிட்டும் வந்து நல்லா சூப்பராக வந்து செட் ஆகுது. ஆனால் பாத்திரத்தோட குவாலிட்டி செம சூப்பர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி. லிட்டு எல்லாமே நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த ஒன்று என்னுடைய ஃபேவரெட்னே சொல்லலாங்க.
இந்த ட்ராலி பேஸ்கெட் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. நான் வந்து கிராசரி திங்ஸ்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் தாங்க போட்டு வைப்பேன். எனக்கு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு பொருள் எடுக்கணும்னா இன்னொரு 5 பொருளை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பேஸ்கெட் வந்து 2மே வந்து 1000 கிட்ட தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ஓகேன்னு தாங்க சொல்லுவேன். இது வந்து ஏர்டைட், ஆனால் மேலே வந்து போட சொல்ல ஏர்டைட்னு போட்டிருந்தாங்க. பட் இது வந்து ஏர்டைட்லாம் இல்லைங்க. மேலே வந்து மூடி போட்டுட்டு சைடில் 2 கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பு வந்து டைட் பண்ணாலே போதும், லாக் ஆகிடும். ஆனால் சைடில் வந்து நம்ம அந்த மூடியை வந்து எடுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து ஏர்லாம் போகும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அடியில் வந்து 4 வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவைன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இப்படி இந்த பெட்டு கீழேவா இருக்கட்டும், இல்லை ஷெல்ஃபு கீழே வைக்கிறதா இருந்தாலும் இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிராசரி திங்ஸ்னு மட்டும் இல்லைங்க, டாய்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோடைய லிங்க் மொத்தமாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஃபைனலாக எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இதோட அடுத்த ஒரு லாகில் பார்க்கலாம். இது வரைக்கும் பாய்.